புதிய குழுவை நியமித்தார் ஜனாதிபதி கோட்டபாய. P2P போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் கடுமையான எச்சரிக்கை. முப்படைகளால் அராஜகம், 2 நாடாக இலங்கை, ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. இலங்கையில் ஊடகவியலாளர்களுக்கு மிக விரைவில் COVID-19 தடுப்பூசி. வடக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உள்ளிட்ட 10 பேருக்கு COVID-19 தொற்று. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோசமான அடக்குமுறை, அரசு மீது சந்திரிகா குற்றச்சாட்டு. முல்லைத்தீவில் 20 ஏக்கருக்கு மேல் காடழிப்பு, துணை போகும் வனவள திணைக்களம் மற்றும் போலீசார். ஜூலை மாதத்துக்குள் முடிவுறும் நம்பிக்கை வெளியிட்டார் பைடன். ஒய்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறை மேற்பார்வை குழுவின் அறிக்கைகளை ஆராய்வதற்கும் பரிந்துரைகளை செய்வதற்கும் ஜனாதிபதியால் 6 அமைச்சர்கள் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சமல் ராஜபக்ச குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, உதய கமன்பில, ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, ரோஹிதா பேக்குனைவர்த்தன் ஆகிய அமைச்சர்கள் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறை மேற்பார்வை குழுவின் அறிக்கைகள் ஜனாதிபதி அலுவலகத்தினால் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. குழுவின் செயற்பாடுகளுக்காக வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் உள்ளிட்ட ஏனைய செயற்பாடுகளுக்காக குழுவின் செயலாளராக ஜனாதிபதி அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹரிகுப்தா ரோஹணதீர நியமிக்கப்பட்டுள்ளார். குழுவின் அறிக்கையை 2021 மார்ச் மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணி நடத்த நீதிமன்றத்தினூடாக தடை பெறப்பட்ட இடங்களில் பேரணியில் பங்கேற்றவர்கள் மீது வயது வித்தியாசம், தகுதி தராதரமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி பேரணியில் கலந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டில் பருத்தித்துறை இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் அவரை வீடு செல்ல அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக நேற்று கேட்டபோதே போலீஸ் ஊடக பேச்சாளர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: பேரணி நடாத்துவதற்கு பல இடங்களில் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த இடங்களில் நீதிமன்ற தடையை மீறி நடாத்தப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வயது வித்தியாசம், தகுதி தராதரமின்றி கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீது நிச்சயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பருத்தித்துறையில் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவர் வழக்கு விசாரணையை எதிர்கொள்வார் என தெரிவித்துள்ளார். அரசு இயந்திரத்தால் ஒருமித்த நாடாகவும் மனதளவில் 2 நாடாகவே இலங்கை இருக்கின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டமைக்காக கிளிநொச்சி போலீசாரினால் நாடாளுமன்ற உறுப்பினரின் காரியாலயத்தில் வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டது. குறித்த வாக்குமூலத்தில் போலீசாரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டின் தமிழர்களின் காணிகள் முப்படைகளால் வன்பறிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலும் வன திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் போன்றவையூடாக காணிகள் சுவீகரிப்பு செய்யப்படுகின்றது. இலங்கையில் பௌத்த விகாரைக்காக காணிகள் உறுதியோடு வழங்கப்படுகின்றது. ஆலயங்களுக்கு குத்தகை முறையில்தான் வழங்கப்படுகின்றது. முப்படையினரை பயன்படுத்தி ஒரு தேசமாக இலங்கையை ஆட்சியாளர்கள் வைத்திருக்கின்றார்களே தவிர மனதளவில் 2 நாடாகவே இருக்கின்றது. அந்த வகையில்தான் அரசும் செயற்படுகின்றது. இந்த போராட்டம் கூட இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவே இடம்பெற்றது. குறித்த போராட்டமானது வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு எமக்கு எவராலும் தனித்து விடப்படவில்லை எனவும் தாம் பத்திரிகையில் வெளியான செய்திகளை அடிப்படையாக வைத்தே இந்த பேரணியில் கலந்து கொண்டோம். நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலோ இலங்கை இறையாண்மைக்கு எதிராகவோ ஆயுத வழியிலோ போராடவில்லை. இந்த போராட்டம் கூட இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவே இடம்பெற்றது. குறித்த போராட்டமானது வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு எமக்கு எவராலும் தனித்து விடப்படவில்லை. எனவே தாம் பத்திரிகையில் வெளியான செய்திகளை அடிப்படையாக வைத்து இந்த பேரணியில் கலந்து கொண்டோம். நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலோ இலங்கை இறையாண்மைக்கு எதிராகவோ ஆயுத வழியிலோ போராடவில்லை.
சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு வராத கொரோனா தமிழர்கள் நடாத்தும் போராட்டத்தில் வரும் என போலீசாரிடம் தனது வாக்குமூலத்தில் கேள்வி எழுப்பினார். ஊடகவியலாளர்களுக்கு மிக விரைவாக கோவிட்-19 வைரஸ் தடுப்பூசியை வழங்குமாறு வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளரால் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலமான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற கடமைகளின் தன்மையை பொறுத்து அவர்கள் பல்வேறு ஊடகவியலாளர் சந்திப்புகளில் கலந்து கொள்ள வேண்டியுள்ளதால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தகவல்களை வழங்குவதில் தமக்கு ஏற்படும் ஆபத்தையும் பொருட்படுத்தாது செயற்படுவதால் வெகுஜன ஊடக அமைச்சுக்குட்பட்ட சகல நிறுவனங்களது ஊழியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் தடுப்பூசியை வழங்குமாறு அமைச்சின் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெகுஜன ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் ஆலோசனைக்கமைய அமைச்சின் செயலாளர் இந்த கோரிக்கையை சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் முன்வைத்துள்ளார். அத்துடன் இதற்கு முன்னரும் கோவிட்-19 வைரஸ் தடுப்புக்கான தேசிய பணிக்குழுவுக்கு இந்த தடுப்பூசியை வழங்குமாறு அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் பல ஊடக அமைப்புகள் மற்றும் ஊடக நிறுவனங்களில் நிலவும் சூழ்நிலைக்கமைய ஊடகவியலாளர்களுக்கு தடுப்பூசியை வழங்குமாறும் பல்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளன. யாழ்ப்பாணம் ஆய்வுக்கூடங்களில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் வடக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உட்பட 10 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஜாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட 462 பேரின் PCR பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 10 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜாழ் தென்மராட்சி மிருசுவில் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 5 தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு தொற்றுறுதி செய்யப்பட்ட 5 ஏற்கனவே தொற்றுறுதி செய்யப்பட்டிருந்த மன்னார் நானாட்டான் வங்கி ஊழியர்களுடன் தொடர்புடைய ஒருவரின் குடும்பத்தினர் என தெரிவித்தார். இலங்கையில் இன்றைய ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோசமான அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றன. வடக்கு கிழக்கு தமிழர்களை கைவிடும் ஆட்சி போக்கே காணப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு கிழக்கில் இளைஞர்களுக்கு இராணுவத்தினர் நெருக்கடிகளையும் தொல்லைகளையும் கொடுத்து வருகின்றனர் என்று அங்குள்ள மக்கள் என்னிடம் தெரிவித்துள்ளார்கள். பௌத்தம் என கூறிக்கொண்டு நாட்டின் அடிப்படையை அளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. நாட்டில் சகல மக்களுக்குமான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் உரித்தானது அல்ல. நாட்டின் நல்லிணக்கத்தை உருவாக்க எனது ஆட்சி காலத்தில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். எனினும் போர் நிலவிய காரணத்தால் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது போனது. இன்றைய ஆட்சியாளர்கள் நல்லிணக்கம் குறித்து எந்தவிதமான சிந்தனையும் இல்லாது வேலை திட்டங்களை கைவிட்டுள்ளனர். இதேவேளை எனது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அரசமைப்பை ஐக்கிய தேசிய கட்சி தடுக்காது ஆதரித்திருந்தால் இன்று எமது நாட்டின் நிலைமை மாறியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மணவாளன் பட்டமளிப்பு கிராமத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரால் சுமார் 20 ஏக்கர் வரையான காடுகள் அழிக்கப்பட்டு காணிகள் அபகரிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பல மாதங்களாக கனரக இயந்திரங்கள் கொண்டு வனவள பாதுகாப்பு திணைக்களத்தின் எல்லைகளையும் தாண்டி காடுகள் அழிக்கப்பட்டு காணிகள் அபகரிக்கப்படுகின்ற போதும் போலீசாரோ வனவள திணைக்களமோ பிரதேச செயலகமோ இன்று வரை எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருக்கின்றமை தொடர்பில் ஐயம் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காடழிப்பு இடம்பெறும் போதும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காடு அழிக்கப்படுகின்றமை தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் ஜூலை மாதத்துக்குள் தடுப்பூசி செலுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அனைத்து அமெரிக்கர்களுக்கும் எப்போது தடுப்பூசி போடப்படும் என அவரிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். இதன்போது பதில் வழங்கிய அவர், இந்த ஆண்டு ஜூலை மாதத்துக்குள் எங்களிடம் 600 மில்லியன் அளவுக்கு தடுப்பு மருந்து இருக்கும். இது ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கு போதுமானது. அடுத்த கிறிஸ்துமஸுக்குள் நாம் மிகவும் மாறுபட்ட சூழ்நிலையில் இருப்போம் என்றார்.